எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருந்த நாட்களிலே தம்முடைய சீஷரிடத்தில் இவ்வாறு கூறினார். அதன் பின்னர் சில நாட்கள் கழித்து யூதர்கள் அவரை சிலுவையிலே அடித்து, ஆணிகள் அடித்து அவரை கொலை செய்தார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் தருகிறவராய், அவர்களோடு பேசுகிறவராய், அவர்களோடு போஜனம் பண்ணுகிறவராய் அவர் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து பிதாவை நோக்கி போகும்படியாக பரமேறி சென்ற சந்தர்ப்பம் வந்தபோது கூட நாம் வேதத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இப்படி படிக்கிறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருடைய பிள்ளைகளை, அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, அவர் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களை தம்மோடு கூட அழைத்து கொள்ளும்படியாக, அந்த வசனத்திலே நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னது போல மீண்டும் விசுவாசிகளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை அழைத்து செல்லுவதற்காக அவர் வருகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்று நல்ல நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில், அவருடைய பலிமரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராய், தெய்வமாய், இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவர் வந்து அழைத்து செல்லும் போது அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யம் செல்லலாம். இந்த பெரிதான பாக்கியம் எல்லாருக்கும் இலவசமாய் அளிக்கப்படுகிறது. நீங்களும் இதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.